கார்த்தி தீபா சீரில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. மதுங்கிற ஒருத்தவங்க வந்து ஆனந்துக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னதுக்கும் ரியா இங்கே பேசுகிறதுக்கும் மாற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ரியா வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களோட அசிஸ்டண்ட் கிட்ட மதுன்னு ஒருத்தன் வருவான். இவன் தான் மது, ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அவனால் எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான். அவனை ஏதாவது ஒன்று பண்ணு சரியா? சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா பாருங்கள். நம்மளை இங்கே டைவெர்ட் பண்ண வச்சுட்டு ஆனந்திக்கிட்ட எதுவும் வீட்டில் எதுவும் மது சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் கார் எடுத்துகிட்டு வேகமாக வராங்க. அதுக்குள்ளே வந்து மது வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இவர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். கொஞ்சமாவது நீங்கள் அவங்கள சோதிச்சு பாருங்கள். அவங்கள ஃபாலோ பண்ணி ரியா எதுக்காக ஆசைப்பட்றா என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே வந்து பிரிவினைலாம் வராது. இப்போ கார்த்திக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏகப்பட்டது இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கார்த்தி ரொம்ப நல்லவர். நம்ம குடும்பம்லாம் ஒத்துமையாக இருக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து சந்தேகம் வருது ரியா மேலே. அப்பன்னு பார்த்து மது, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்புறது நம்பாமல் இருக்கிறதும் உங்கள் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக அங்கேருந்து வந்து கடந்து போகிறாங்க. அப்பன்னு பார்த்து காரில் வந்து இறங்குறாங்க ரியா. மதுவை பார்த்தோன்னா கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம நினச்ச மாதிரி ஆனந்துக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போல இருக்கேங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் மாமா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தீபா சொல்லி முடிச்சுட்டு அப்படியே மீனாட்சிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. மதுங்கிறவர் தான் ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். அவங்க பார்த்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஆனந்துக்கிட்ட. அவர் இன்னமும் உங்கள் மேலே தான் லவ்வோட அன்போட பாசத்தோடு தான் இருக்காங்க. ஆனந்தை பற்றி பேசாத, என் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன்னு சொன்னவரை அவர் மட்டும் என்னை தூக்கி போடல, நானும் தான் அவரை தூக்கி போட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இப்போ ரியா வந்து சூழ்ச்சி பண்ணி தான் ஆனந்தை வந்து வளைச்சி வச்சுருக்கா. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து மாமா தூக்கி எரிஞ்சிருவாங்க நம்ம ரியாவை. அது எல்லாம் நடக்க தான் போகுது. நம்ம எல்லாம் 3 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ தான் போகிறோம். தயவு செஞ்சு உங்கள் முடிவை வந்து மாற்றிக்கங்கக்காங்கிற மாதிரி தான் மீனாட்சியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தீபா அப்பன்னு பார்த்து தொழிலாளர் தினத்தை வந்து கொண்டாடுறதுக்காக வந்து ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். எல்லாரும் இங்கே வாங்கணுன்னே 2 கிலோ ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் ஸ்வீட்டை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு கார்த்தி திடீர்னு ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க? நாளைக்கு தொழிலாளர் தினம்ல, அதை நம்ம கொண்டாட வேணாமா? அதுக்காக தான் ஸ்வீட்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு நாள் கூட இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம கொண்டாடினதே இல்லையே கார்த்தி, நீங்கள் வந்திருக்கனால அப்படிங்களா? அப்படியெல்லாம் இல்லை, நமக்கான டேனா இந்த ஒரு டே தான். அப்படி இருக்கும்போது உழைப்பாளியாக இருந்துக்கிட்டு நம்ம இந்த நாளை வந்து கொண்டாடலைன்னா எப்படி? ஸ்வீட் எடுத்துக்கோங்கன்னு எல்லாரும் வந்து 20-30 பேர்கிட்ட வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனந்த் வந்து வராங்க. என்ன செலிப்ரேஷன் இங்கே? நாளைக்கு தொழிலாளர் தினம் இல்லை, அதனால தான் ஸ்வீட் எடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செலிப்ரேட் பண்ணுறதுனால ஃபேக்ட்ரியில் ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகுது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் லாஸ் ஆகும்ல. எந்த ஒர்க்கும் வந்து ஸ்டாப் ஆகலை. ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிட்ற வரைக்கும் தான் பிரேக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க பாஸ். நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்கன்னு. எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், வேலையை பாருங்கள். ஆனந்த் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அருண் வந்து கடுப்பாயிட்டாங்க. நீ இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், கடைசியில் வந்து எதுவுமே வந்து நடக்க போகிறது இல்லை. கொஞ்சமாவது புரிஞ்சுக்க, எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லாட்டி பிரச்சனை ஆகிட போகுதுன்னு அப்படியே கேஷுவலாக வந்து ஸ்வீட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ரியா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம ஆனந்துக்கு தனியாக வந்து பேசுகிறாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 3 நாள் கடந்து போச்சு, இன்னும் 27 நாள் தான் இருக்குது. நம்ம தோற்று போயிடுவோம்ப்பா. ஏதாவது ஒன்று பண்ணு, அப்புறம் ஒட்டுமொத்த சொத்தையும் அவன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தான் 27 days இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணுங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரியா அதுக்கான திட்டம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்காங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஆனது ஒன்று கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் கார்த்தி வந்து கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து எடுத்து எனக்கு அனுப்பிச்சி வைங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கள். ஏன்னா அபிராமி அம்மா வந்து கார்த்தி வந்து செல்லமாக தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வளர்த்துருக்காங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும். கார்த்தி கஷ்டப்படுறத கார்த்தி வேணால் தாங்கிக்கலாம், ஆனால் அபிராமி அம்மா நிச்சயம் தாங்க மாட்டாங்க. இந்த வேலையும் வேணாம் வெட்டி வேணான்னு சொல்லி இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை, ஆனால் கார்த்தி நீ மட்டும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அபிராமி அம்மா நினைப்பாங்க. ஏன்னா கார்த்திக்கு அவங்க எப்போதும் வந்து செல்லம் தானே. ஆமாம், நீ சொல்கிறது எல்லாம் 100% வாஸ்தவம் தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து தண்ணி வந்து ஏதோ ஒன்று சிந்து வச்சதுனால அவங்கள வந்து தொடச்சி மாப் போட சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்து, பரவாயில்லையே கார்த்தி நல்லாவே மாப் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து அப்படியே வந்து ரியா ஃபோனுக்கு வந்து அனுப்பிச்சிடுறாங்க. ரியா அவங்க ஃபோனுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டேன் பாருன்னொன்னே அந்த வீடியோ வந்து பார்க்குறாங்க. பரவாயில்ல ஆனந்த், ரொம்ப சூப்பராக அற்புதமாக வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கீங்க. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நாங்கள் இதை வச்சு என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கன்னொன்னே அபிராமி அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா, எனக்கு கார்த்திகை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஃபேக்ட்ரியில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காருல்ல,
அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தியை நினச்சி இவ்வளோ கரிசனமாலாம் நீ பேச மாட்டியே, இதில் என்ன சைத்திட்டா இருக்கு, எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத முதல்ல கேளுங்கன்னு சொல்லி அன்பா பாசமாக பேசுகிறாங்க. கார்த்தி படுற கஷ்டம் நான் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறத மட்டும் சொல்லலை, நீங்களே இந்த வீடியோ பாருங்கன்னு சொன்னேன். அந்த வீடியோ வந்து பார்த்துட்றாங்க. இந்த இடத்துல பேரதிர்ச்சியாக வந்து ஏஞ்சி நின்றுறாங்க. அதுக்கப்புறம் சோபாவில் வந்து பொத்துன்னு விழுகுறாங்க. இந்த அதிர்ச்சி போதும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம், கார்த்தி கம்பெனிக்கு வந்து போயிட்டு வேலையும் வேணாம் வெட்டியும் வேணாம், நீ வீட்டுக்கே வந்துடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அபிராமியை சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு. அதுக்கப்புறம் கார்த்திக்கு என்ன இருக்க போகுது, அபிராமி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுவாங்க. இந்த பந்தயத்தில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், ஒட்டுமொத்த சொத்தும் பெரிய தான் போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து ஐஸ்வர்யா வச்சுட்டு அங்கேருந்து கடந்து போகிறாங்க. என்ன ஆச்சு, ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான், நிச்சயம் வந்து அபிராமி அம்மா வந்து மன உளைச்சலாக வந்து இருப்பாங்க. அருணாச்சலத்துக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசுவாங்கன்னொன்னே அவங்க ஹஸ்பண்ட் அருணாச்சலம் வந்து அப்படியே வந்து உட்காடுறாங்க. கார்த்தி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க, அவனுக்கு சின்ன கஷ்டம் கூட தெரியாத அளவுக்கு நம்ம சந்தோஷமாக கஷ்டமே தெரியாத அளவுக்கு வளர்த்து வச்சுருக்கோம். ஆனால் இப்போ கார்த்தி படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அப்படி என்ன ஃபேக்ட்ரியில் அந்த கிரீஸோட வேலை பார்த்துட்டு இருந்தானா, அது இருந்தால் தான் பரவாயில்லையே, மிஷினரிஸை வந்து ரெடி பண்ணும்போது இதெல்லாம் நடக்கும் தெரியாதா, மாப் போட்டுட்ருக்காங்க தரைக்கு, ஏதோ சிந்திருச்சு அதை வந்து புழிஞ்சு வந்து போட்டுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் என்னால் பார்க்கவே முடியல, நான் கார்த்தி கம்பெனிக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி எவ்வளோ கெத்தா மாதம் 500 பேர் 1000 பேரை வந்து எப்படியெல்லாம் வேலை வாங்கணும், ப்ரொடக்ஷன் என்ன பண்ணால் லாபம் அதிகமாக வரும், எந்த நேரத்தில் எதை ப்ரொடக்ஷன் பண்ணணுன்னு தெளிவாக வந்து சொல்லி ஸ்கெட்சு போட்டு கம்பெனிக்கு லாபத்தை வந்து பெருக்கி கொடுத்தான். ஆனால் இப்போ அவன் தொழிலாளியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஆனந்த் வந்து வேணும்னே வந்து பழி வாங்குற மாதிரி தெரியுதுங்க. அதான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி அருணாச்சலத்துக்கிட்ட ஃபீலிங்காக வந்து பேசுகிறாங்க. இப்போ நம்ம அங்கே போனால் சரி வராது, நீ கொஞ்சமாவது உன்னை வந்து மாற்றிக்க, இல்லாட்டி அங்கே போனேன்னு வச்சுக்கியேன் உன் மனசு வந்து தாங்காது, நீ ஏதாவது சடனாக வந்து முடிவெடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடும். முதல்ல கார்த்தி எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இவ்வளோ நல்லா யோசிச்சுப்பாரு, நம்ம குடும்பம்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், சொத்து பிரியக்கூடாது, இன்னொன்று கார்த்தி கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்தால் தான் எப்போதும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி தானே யோசிச்சுட்டு இருந்தோம். அதுபடி தான் கார்த்தி வந்து போயிட்டுருக்கான். நீ அவனை வந்து குழப்பி விட்டுறாத. சரிங்க, கார்த்தியை நான் தூரத்துலேருந்து பார்க்குறதோட சரி, நான் எந்த ஆட்டத்தையும் குழப்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அபிராமி அம்மா வந்து காரில் வந்து இறங்குறாங்க. இந்த விஷயத்த வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்லிடுறாங்க. அபிராமி அம்மா அங்கே வந்து கொஞ்ச நேரத்தில் கார்த்தி வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, கார்த்தி படுற கஷ்டத்தை வந்து பார்க்க முடியாதுல்ல, நம்ம தான் இந்த போட்டியில் வந்து ஜெயித்தோம், இவ்வளோ ஈஸியாக வந்து கார்த்தி வந்து தோக்கடிப்போம்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஆனந்த், ரியா, ஐஸ்வர்யா 3 பேர் அப்படி தான் கேவலமாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. கார்த்தி வந்து மெக்கானிக்கில் ஏதோ ஒன்று ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா பார்த்துட்றாங்க. பார்த்து வந்து எத்தனை பேருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருந்த பையன் இப்போ கையில் காலில் எல்லாம் க்ரீஸோடு இருக்கானே, வேலை பார்த்துட்டு இருக்கானேன்னு சொல்லி சோகத்தோடு பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அல்டிமேட் மாஸோட முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.